உதகை அருகே கண்ணேரி மந்தனை பகுதியில் இரவு நேரத்தில் கோவிலுக்குள் புகுந்து பூஜை பொருட்களை சேதப்படுத்திய கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகை மற்றும் அதை சுற்றியுள்ள பெரும்பாலான கிராம பகுதிகள் அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி உள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டம் குடியிருப்பு பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் கண்ணேரி மந்தனை பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரிந்த கரடி ஒன்று கிராமத்தில் உள்ள கோவிலினுள் நுழைந்து பூஜை பொருட்களை சேதப்படுத்தியது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் இயங்கும் தொழிற்சாலைகளை 4 மாதங்களுக்குள் அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் மற்றும் தத்தனூர் ஊராட்சியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே அனுமதியின்றி இயங்கி வரும் தொழிற்சாலைகளால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனை எதிர்த்து குடியிருப்பு வாசிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 4 மாதங்களுக்குள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளை அகற்ற அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து 4 மாதங்களுக்குள் அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அது அதிகாரிகளும் நிறைவேற்றுறதா அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்கு. இதை கண்டிப்பா அதிகாரிகளும் செயல்படுத்துவாங்க நம்பிக்கை இருக்கு. அவங்களும் மக்களும் அதுக்காக அவங்க அதிகாரிகள் அதை நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையின்படி அவங்க அதிகாரிகள் செயல்படுத்தப்படாத பட்சத்தில் திருப்பி மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் இதற்கான கண்டெம்ட் பெட்டிஷனும் நாங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகளும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.